SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவில் நாடாளுமன்ற அவைகளின் காலம் தொடர்பான சட்டப்பிரிவு 83 திருத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் ரீகன் இணைந்திருக்கிறார். ரீகன், ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதா குறிப்பாக மக்களவையை கலைப்பது தொடர்பான இந்த சட்டப்பிரிவு 85 கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்ற திருத்தம் என்ன? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், நம்ம குறிப்பிட்டது மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான இந்த மசோதாவானது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு அது மறுசீராய்வு குழுக்களுக்கான விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்தியா கூட்டணி சார்பாக இருக்கக்கூடிய திமுக இந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்திருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது என்கிற ஒரு விவகாரத்தை திமுகவினுடைய எம்பி கனிமொழி நாடாளுமன்றத்திலும் தெரிவித்திருந்தார். அதே போன்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் அதே கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்தில் பிரதானமான 3 அம்சங்கள் அவர் பேசியிருக்கிறார். ஒன்று, மாநில பிரச்சனைகளில் குழப்பம் ஏற்படுத்துவதற்கான திட்டம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கிறது. இரண்டாவது, 13 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது கூட்டாட்சியில் எந்த விதமான குளறுபடிகளும் செய்யக்கூடாது, இதில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கருத்தை 13 நீதிபதிகள் அமர்வில் ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீண்டும் கொண்டு வரப்படும் பட்சத்தில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான சில நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படும் என்றும், இதனால் கூட்டாட்சி தத்துவம் குறிப்பாக மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்களில் பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருந்தார். மூன்றாவதாக, அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான ஒரு மசோதாவாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவானது இருக்கிறது என்ற ஒரு பார்வை, அதாவது மாநில கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசோதா வலுவிழக்க செய்யும் என்கிற ஒரு கருத்தை திமுகவினுடைய எம்பி கனிமொழி சொல்லியிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற இந்த மசோதா கொண்டு வரப்படும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சில விதிகளில் திருத்தம் ஏற்படுத்துவதற்கான சூழலானது உருவாகி இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது முக்கியமாக சட்டப்பிரிவு 82A, அதே மாதிரி 83, சட்டப்பிரிவு 172, சட்டப்பிரிவு 327 ஆகிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பானது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவின் மூலமாக உருவாகும். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 83 சட்டப்பிரிவு என்பது நாடாளுமன்றத்தின் அவைகளின் காலம் தொடர்பான பிரிவாக இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வரும் பட்சத்தில் இந்த நாடாளுமன்றத்தினுடைய அவைகளின் காலம் தொடர்பான இந்த சட்டப்பிரிவு 83 திருத்துவதற்கான ஒரு முகாந்திரமும் சூழலும் உருவாகி இருக்கின்றது. இரண்டாவதாக, குடியரசுத் தலைவரால் மக்களவையை கலைப்பது தொடர்பான சட்டப்பிரிவு 85 கூட ஒரு திருத்தத்தை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவின் மூலமாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, மாநிலத்தினுடைய பதவிக்காலம் தொடர்பான சட்டப்பிரிவு 172 அந்த விஷயத்தையும் திருத்துவதற்கான ஒரு நிலையானது உருவாகி இருக்கிறது. இங்குதான் ஒரு பெரிய பிரச்சனையை திமுகவினுடைய எம்பி கனிமொழியினுடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், மாநில பிரச்சனைகளினுடைய விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் என்றும், அடிப்படை உரிமைகளுக்கும் ஜனநாயகத்தினுடைய மாண்புக்கும் கேள்விக்குள்ளாக்குகின்ற ஒரு விவகாரமாக இது உருவெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது மாநில சட்டமன்றங்களை கலைப்பது தொடர்பான விவகாரம் என்பது மாநிலங்களினுடைய சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவத்தினுடைய அடிப்படையில் தற்பொழுது இருக்கிறது. ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்படும் பட்சத்தில் இந்த மாநில சட்டமன்றங்களை கலைப்பது தொடர்பான சட்டப்பிரிவு 174 திருத்தம் செய்வதற்கான நிலையானது உருவாகும். இதனால் இது ஒரு மாநில சுயாட்சிக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரான ஒரு கருத்தாக ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் என்பது இருக்கிறது. இன்றைக்கு மக்களவையில் டேபிள் செய்யப்பட்ட, மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவில் சட்டப்பிரிவு 82A, சட்டப்பிரிவு 83, சட்டப்பிரிவு 172, அதே மாதிரி சட்டப்பிரிவு 174, 327 ஆகிய இந்த 3 சட்டப்பிரிவுகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சூழல் ஏற்படுகிறது. இதே மாதிரி சட்டப்பிரிவு 356 கூட ஒரு திருத்தத்தை மேற்கொள்வதற்கான ஒரு முகாந்திரத்தை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலானது கொடுக்கிறது. அதாவது மாநிலங்களின் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பான பிரிவு 356 ஆகியவற்றில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சூழலானது
தற்பொழுது உருவாகி இருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவானது நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அது மக்களவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் பிறகு மாநிலங்களவையில் ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்தில் அது நடைமுறைக்கு வரும். அது 2034 தான் ஒரே நாடு ஒரே தேர்தலானது கொண்டு வரப்படும் என்கிற ஒரு நிலையானது இருக்கிறது. அப்படி கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் மாநிலங்களினுடைய குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைகள் கொண்ட மாநில பிரதிநிதித்துவம் என்பது அதில் ஒன்று இல்லாத ஒன்றாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு முன்பாக பல நாட்களில் பல காலங்களில் நாடாளுமன்றமோ அல்லது சட்டமன்றமோ கலைக்கப்பட்டது. அப்படி கலைக்கப்படுகின்ற பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதே மாதிரி நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ கலைக்கப்பட முடியாத ஒரு நிலையானது இருந்தது. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவானது நிறைவேற்றப்படும் பட்சத்தில் நாடாளுமன்றத்திற்கான அதிகாரமும் அதே மாதிரி அமைச்சரவைக்கான அதிகாரமும் முற்றிலுமாக குறைக்கப்படும் என்கிற ஒரு அச்சமானது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று மாநில அரசால் உருவாக்கப்படுகின்ற குறிப்பாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை எம்எல்ஏக்களினுடைய பங்களிப்பு இல்லாமலேயே அனுமதி இல்லாமலேயே நேரடியாக குடியரசுத் தலைவரின் மூலமாக சட்டமன்றங்களை கலைப்பதற்கான ஒரு விஷயம் கூட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலின் மூலமாக உருவாகும் என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் சட்டப்பிரிவு 172 என்கிற விஷயத்தில் திருத்தம் மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் மாநிலத்தின் பதவிக்காலம் தொடர்பான சட்டப்பிரிவு 172 சட்டமன்றங்களினுடைய விஷயங்களும் அதே மாதிரி பாராளுமன்றத்தின் அவைக்காலம் தொடர்பான சட்டப்பிரிவு 83 குடியரசுத் தலைவரால் மக்களவை கலைப்பது தொடர்பான சட்டப்பிரிவு 85 ஆகியவற்றில் திருத்தம் மேற்கொள்கின்ற பட்சத்தில் அமைச்சரவைக்கும் நாடாளுமன்றத்திற்குமான அதிகாரமும் அதே மாதிரி மாநில சட்டமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரமானது முழுவதுமாக ஒழிக்கப்படுவதற்கான ஒரு நிலையானது உருவாகி இருக்கிறது. இந்த ஒரு சந்தேகத்தை தான் தற்பொழுது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பிரதானமாக பேசுகின்றனர். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு அடிப்படையானது. இதற்கு திமுக உள்ளிட்ட திமுகவினுடைய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லக்கூடியது என்பதால் கூட்டாட்சி தத்துவம் தொடர்பான ஒரு வழக்கில் சோசியலிசம் செக்குலரிசம் என்கிற வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வழக்கானது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செக்குலரிசம் என்கிற அந்த வார்த்தையோ அல்லது கூட்டாட்சி தத்துவம் என்கிற வார்த்தையோ அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கக்கூடாது, அதற்கான முகாந்திரம் என்பது இல்லை என்கிற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். அதே மாதிரி 13 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது கூட்டாட்சியில் எதுவும் செய்யக்கூடாது என்கிற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த மசோதாவானது நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மக்களவையில் கொண்டு வரப்பட்டு அது மாநிலங்களவையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2034 அது தேர்தல் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் மாநில சுயாட்சி சார்ந்த அம்சங்களும் கூட்டாட்சி சம்பந்தமான அம்சங்களும் நேரடியாக சட்டமன்றத்தை கலைப்பது தொடர்பான அதிகாரங்கள் முழுக்க முழுக்க குடியரசுத் தலைவர் அதே மாதிரி உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியலினுடைய அதிகாரத்திற்குள் செல்லும் என்பதனால் அது முழுக்க முழுக்க இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு கருத்தாக இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தையும் பிரதானப்படுத்தி இருக்கிறார்கள். தற்பொழுது நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலின்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் மொத்தம் 4 வகையிலான முக்கியமான சட்டப்பிரிவுகளை நீக்குவதற்கான ஒரு விவகாரங்களானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் விரிவாக சொன்னதை போன்று பாராளுமன்றத்தின் அவைகளின் காலம் தொடர்பான சட்டப்பிரிவு 83, குடியரசுத் தலைவரால் மக்களவை கலைப்பது தொடர்பான சட்டப்பிரிவு 85, மாநிலத்தின் பதவிக்காலம் தொடர்பான சட்டப்பிரிவு 172 இது சட்டமன்றங்கள் தொடர்பான விஷயம். இதே போன்று 5வதாக மாநில சட்டமன்றங்களை கலைப்பது தொடர்பான ஆர்டிகல் 174, இதே மாதிரி மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவது தொடர்பான சட்டப்பிரிவு 357 ஆகியவற்றை திருத்தம் மேற்கொள்வதற்கான ஒரு சூழலும் முகாந்திரமும் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவில் மிக விரிவாகவே இது குறித்தான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான சில அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் செய்திகளில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவலினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பிரதானமாக 5 to 6 திருத்தங்களை சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அம்சங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படுவதற்கான சூழலானது உருவாகி இருக்கு. இந்த 5 திருத்தங்கள் என்பது கூட்டாட்சிக்கும் மாநில சுயாட்சிக்கும் எதிரான ஒரு நிலையை மத்திய அரசாங்கம் கையில் எடுப்பதனுடைய ஒரு மறைமுகமான விவகாரமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இதனால்தான் தற்போது இதற்கான எதிர்ப்பு என்பது உருவாகி இருக்கிறது. மோகன்,
ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பாகவும் இந்த மசோதா சட்டமாக மாற எந்தெந்த சட்டங்களில் மாற்றம் செய்ய வேண்டி இருக்கிறது என்பது குறித்த முழுமையான விவரங்களையும் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி ரீகன்.